மனவளக்கலை எனும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும் அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மாலான சிறு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் இயன்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு kundaliniyoga.edu.in என்ற இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து வெற்றியின் ரகசியம் என்ற தலைப்பிலே சிந்தனை உரை வழங்குவதற்காக பேராசிரியர் அருள்நிதி அமுதா நமச்சிவாயம் அம்மா அவர்களை அன்புடன் அழைத்து அமர்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்றைய நிகழ்வை சிறப்பாக வழிநடத்தி செல்லும் பேராசிரியர் உமாசங்கரி அம்மா அவர்களும் அவர்கள் தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள். இணைப்பில் இணைந்திருக்கும் இருப்பால் மெய் அன்பர்களுக்கும் எனது பணிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். விண்ணாகி மண்ணாகி அறிவாகி மெய்ஞான விஞ்ஞானம் இணைந்தொளிர மண்ணின் மீது மாந்தர் உயர்வடைய மனவளக்கலை தந்த மகான், மனவளக்கலை தந்த மகான் ஆலியாரில் அறிவு திருக்கோயில் அமைத்து அகத்தாய்வு என்னும் அருமருந்து வழங்கி ஐயமர தத்துவங்கள் உரைத்த எந்தன் குருவே, நின்னை வையம் உள்ளவரை வாழ்த்தி வணங்குகிறேன், நின்னை வையம் உள்ளவரை வாழ்த்தி வணங்குகிறேன். எண்ணமே வாழ்வின் சிற்பி என்றார் அருட்தந்தை. ஒரு மனிதன் எதை சாதிக்க நினைக்கிறாரோ அந்த எண்ணத்தில் தீவிரமே அவரது வெற்றியின் முதல் ரகசியம். இம்மாலை பொழுதில் அவ்வெற்றியின் ரகசியத்தை நாம் ஆழ சிந்திப்போம். வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்ற ஆசை நம் எல்லோரிடத்திலும் இருக்கிறது. ஆசை இல்லாத மனிதர்களே இல்லை. ஆனால் அந்த வெற்றியை அடைபவர்கள் ஒரு சிலர் மட்டுமே. எதனால் இந்த வித்தியாசம்? சற்று சிந்தியுங்கள். வெற்றியின் ரகசியத்தை நாம் 3 முக்கிய தூண்களாக இங்கு பிரித்து பார்க்கலாம். தெளிவான இலக்கு, அதாவது கிளியர் விஷன். எந்த திசையில் பயணம் செய்கிறோம் என்று தெரியாமல் கப்பலை செலுத்த முடியாது. அது போலவே வாழ்க்கையில் நாம் எதை அடைய விரும்புகிறோம் என்பதில் நாம் தெளிவு இருக்க வேண்டும். உயர்ந்த லட்சியம் கொள்ளுதலே வெற்றியின் முதல் படி. இரண்டாவது என்ன சொல்லணும்னா, விடாமுயற்சியும் பயிற்சியும். அதாவது திறமை இருப்பவர்கள் தோற்று போகலாம், ஆனால் விடாமுயற்சி செய்பவர்கள் தோற்பதே இல்லை. தாமஸ் ஆல்வா எடிசன் மின் விளக்கை கண்டுபிடிக்க 1000 முறை தோல்வி அடைந்தார். ஆனால் அவர் அதை தோல்வியாக கருதவில்லை. மின் விளக்கு எரியாததற்கான 1000 வழிகளை நான் கண்டறிந்தேன் என்று கூறினார். இந்த நேர்மறை எண்ணமே வெற்றிக்கு அடிப்படை. மூன்றாவதாக கால மேலாண்மை, அதாவது டைம் மேனேஜ்மெண்ட். நேரத்தை சரியாக பயன்படுத்துபவர்கள் எவரோ அவரே வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைய முடியும். இழந்த பணத்தை சம்பாதித்து விடலாம், ஆனால் இழந்த நேரத்தை ஒருபோதும் நம்மால் மீட்டெடுக்க முடியாது. இன்றைய வேலையை இன்றே முடிப்பதே வெற்றியாளர்களின் குணம். இன்றே செய், நன்றே செய், அன்றே செய் என்பதுதான் உண்மையான முயற்சி. வெற்றி என்பது ஒரு மேஜிக் அல்ல, அது கடினமான உழைப்பு, தோல்வியிலிருந்து கற்றுக்கொள்ளும் பாடமாகும் மற்றும் உண்மையான அர்ப்பணிப்பு ஆகியவற்றின் கலவையே. நம்ம மகரிஷி அவர்களும் வெற்றியின் ரகசியத்தை உலகியல் சார்ந்த வெற்றியாக மட்டும் பார்க்கவில்லை, அது மன அமைதி மற்றும் ஆன்மீக முழுமையோடு தொடர்பு கொண்டதாகவே விளக்குறாங்க. அருட்தந்தை அவர்களின் பார்வையில் வெற்றி என்பது பணமோ புகழோ அல்ல, அது திறமை, முயற்சி
மற்றும் இயற்கை நியதி ஆகியவற்றின் சங்கமம் என்கிறார் அருள்தந்தை. எண்ணமே வெற்றியின் விதை, எண்ணமே வாழ்வின் சிற்பி என்பதே மகரிஷி அவர்களின் வாக்கு. ஒரு காரியத்தில் நாம் வெற்றி பெற முதலில் அந்த எண்ணம் வலுவாக இருக்க வேண்டும். அந்த எண்ணம் மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிக்காத நல்ல எண்ணமாக இருக்கும் பொழுது இயற்கையே அதற்கு துணை நிற்கும் என்று சொல்றாங்க அருள் தந்தை அவர்கள். செய்யும் தொழிலை தெய்வமாக நாம் பார்க்க வேண்டும். நாம் செய்யும் செயலில் தூய்மையும் நேர்மையும் இருந்தால் அதன் விளைவு நிச்சயமாக என்னவாக இருக்கும்? வெற்றியாகத்தான் இருக்கும். பயன் கருதா கடமை, பலனை எதிர்பாராமல் கடமையை சரியாக செய்யும் பொழுது மன அழுத்தம் குறைந்து செயல்திறன் கூடுகிறது. இதுவே நிலையான வெற்றிக்கு வழிவகுக்கும் என்கின்ற அனைத்து மகான்களும். இதனையே வினை தூய்மை, பியூரிட்டி ஆஃப் ஆக்ஷன் சுவாமிஜி சொல்றாங்க. வெற்றிக்கான மிக முக்கியமான ரகசியம்னு அருள் தந்தை எதை வலியுறுத்துறாங்கன்னா, தற்சோதனை, அதாவது இன்ட்ராஸ்பெக்ஷன், நமது பலம் மற்றும் பலவீனங்களை உணர்தல், தேவையற்ற ஆசைகளை சீரமைத்தல், சினத்தை தவிர்த்தல். இவை மூன்றும் ஒரு மனிதனின் அகத்தெளிவை உண்டாக்குகின்றன. தெளிவான மனம் கொண்ட ஒருவரால் மட்டுமே சரிவான முடிவை எடுக்க முடியும், வெற்றியை எட்ட முடியும் என்று மகரிஷி அவர்கள் நமக்கு வழிகாட்டி உள்ளார். யாரையும் காயப்படுத்தாமல் மற்றவர்களின் துயர் துடைக்கும் பண்போடு ஒருவரின் வெற்றி பெறும்போது அந்த வெற்றிக்கு சமுதாயத்தில் மதிப்பும் நீடித்த ஆயுளும் உண்டாகும். அருள் தந்தை அவர்கள் எண்ணம், சொல், செயல் ஆகிய மூன்றிலும் தூய்மை இருக்க வேண்டும்னு சொல்றாங்க. நாம் எதை அடைய விரும்புகிறோமோ அதை ஏற்கனவே அடைந்து விட்டதாக நேர்மறையாக நீங்கள் எண்ணுங்கள். அந்த எண்ணத்தின் அலைதான் பிரபஞ்சத்தோடு இணைந்து நமக்கு தேவையான வாய்ப்புகளை உருவாக்கி தரும் என்கிறார் அருள் தந்தை. வெற்றியை நோக்கி பயணிக்கும் பொழுது பல தடைகள் நமக்கு வரதான் செய்யும். அந்த நேரங்களில் நாம் கோபப்படாமல் நிதானமாக செயல்படும் போது வெற்றி இலக்கை நம்மால் அடைய முடியும். கடமையை செய், பலனை எதிர்பார்க்காது என்ற கீதை வாசகத்தை மகரிஷி மிகவும் எளிமையாக சொல்றாங்க. வெற்றி என்பது தொடர் முயற்சி, அது ஒரு வாழ்க்கை முறைன்னு விளக்குறாங்க. அது மட்டுமல்ல, அடுத்ததாக பார்க்கும்போது திருக்குறளில் வெற்றியின் ரகசியங்கள் குறித்து நமது தெய்வ புலவர் வள்ளுவர் அவர்கள் பல அதிகாரங்களில் மிக தெளிவாக விளக்கியுள்ளார். அவரது பார்வையில் உண்மையான வெற்றி என்பது செல்வம் சேர்ப்பது மட்டுமல்ல, அறநெறியில் நின்று பண்போடு வாழ்ந்து சமூகத்தில் புகழ் பெறுவதே அப்படின்னு ஐயன் வள்ளுவன் சொல்றாரு. தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். குறள் 619 அழகா வலியுறுத்துறாங்க. அதாவது விதி தடுத்தாலும் விடாமுயற்சி என்ன செய்யும்? வெற்றி பெற செய்யும் சொல்றாங்க. வாழ்க்கையில் நிலையான வெற்றி பெற அவர் கூறும் முக்கிய வழிமுறைகள் என்னன்னு பார்த்தா, ஒழுக்கம், கல்வி மற்றும் அறிவு உடைமை, விடாமுயற்சி, எண்ணத்தின் வலிமைன்னு வள்ளுவர் பெருந்தகை சொல்றாங்க. அதாவது ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஒரு செயலை செய்வதற்கு ஒழுக்கமான வழியில் கடைபிடித்தால் அந்த வெற்றி நிலையான வெற்றியாக இருக்குங்கிறாங்க. கல்வி மற்றும் அறிவுடைமென்று அவர் எதை சொல்றாங்கன்னா, தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூரும் அறிவு. கல்வி கற்பது அறிவை வளர்க்கும், அதில் வெற்றி பெறுவது வாழ்வில் வழிவகுக்கும்ங்கிறாங்க. அடுத்து பாருங்க, விடாமுயற்சி. வெற்றியின் முதல் ரகசியம் தளராத முயற்சியாகும். வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ள தனையது உயர்வு என்ற குறளின்படி ஒருவரிடம் என்ன இருக்கணும்? மன உறுதி இருக்க வேண்டும். அப்பொழுது வெற்றி நிச்சயம்ங்கிறாங்க. அடுத்ததாக 4வதாக எண்ணத்தின் வலிமை, அதாவது பவர்ஸ் ஆஃப் தாட்டும்பாங்க. வெற்றி என்பது நமது எண்ணங்களை பொறுத்தே. உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல், மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. நமது லட்சியம் உயரியதாக இருக்கட்டும், அந்த உயர்ந்த எண்ணமே நம்மை வெற்றி அடைய செய்யும். இன்னும் வள்ளுவர் பெருந்தகை அழகாக நமக்கு கூறியிருக்கிறாங்க. அடுத்து பாருங்க, நம்மளது வெற்றியின் பரம ரகசியம் எங்கே ஒளிந்திருக்கிறது என்றால், நம் செயலை விரும்பி செய்வதில் தான் இருக்கிறது. இது எல்லா மகான்களும் வலியுறுத்துறார்கள், சாதனையாளர்கள் இதை தான் சொல்றாங்க. அடுத்ததாக நம்ம சுவாமிஜி அவர்கள் அன்பர்களுக்காக
யாவரின் வெற்றிக்காக அவர் செய்த செயல்கள் அனைத்தும் ஒரு கவிதை தொகுப்பாக இங்கு பதிவு செய்தால் சிறப்பு சேர்க்கும் என்று நினைக்கிறேன். என்னும் எனும் ஒளியெடுத்து உன்னையே நீ செதுக்கிடுவாய். விண்ணை தொடவே துடித்தால் மட்டும் போதாது மண்ணில் கடமை ஆற்றிடுவாய். வாழ்க வளமுடன் என்னும் மந்திரம் உன் சுவாச காற்றாகட்டும். வையம் போற்றும் நற்செயல்கள் வாழ்வில் ஊற்றாகட்டும். ஆசை அதை சீரமைத்து அங்கே அமைதி நிலை பெற செய்திடுவாய். பாச உணர்வால் பாரினில் உள்ள துயரம் துடைக்க முற்படுவாய். சினம் என்னும் தீயை அணைத்துவிட்டு உன் சிந்தனையை சிறகாய் விரித்திடுவாய். தோல்வி என்பது தடைகள் அல்ல, அது வெற்றி பாதையின் படிகட்டுகள். வினை தூய்மை உன்னிடம் இருந்தால் அந்த விதியும் உனக்கு தலை வணங்கும். தன் நம்பிக்கை உந்தன் துணை இருந்தால் அந்த வானமும் உந்தன் கைவசமாகும். அறிவின் விழிப்பு நிலை பெற்று நீ அன்பின் மலர்ச்சியாய் மலர்ந்திடுவாய். வெற்றி என்பது வெளியிலில்லை, அது உனக்குள் இருப்பதை உணர்ந்திடுவாய். இந்த கவி மூலம் சுவாமிஜி அவங்களோட கருத்து ஃபுல்லா சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக ஒரு மிகச்சிறிய ஒரு கதை, அதாவது இந்த தலைப்பு கேட்டது. ஒரு முறை 2 தவளைகள் ஒரு பால் பாத்திரத்துக்குள்ள விழுந்துருச்சு. அந்த பால் பாத்திரம் ஆழமா இருந்திருக்கு. அவற்றால் என்ன செய்ய முடியல, வெளியில வர முடியல. பாலிலே நீந்துக்கிட்டே இருக்கு. அதுல 2 தவளை விழுந்துச்சு இல்லைங்களா? அது முதல் தவளை என்ன எதிர்மறையான எண்ணம் கொண்டது. அது முதல் தவளை சிறிது நேரத்தில் சோர்ந்து போனது. இனி நம்மால் தப்பித்து முடியாது, தப்பித்து வெளியே வரவும் முடியாது, இதான் விட்ட வழி, விதி இவ்வளவுதான் என்று நினைத்து கை கால்களை அசைப்பதை நிறுத்தியது. பாலில் மூழ்கி தனது உயிரையும் விட்டது. இது வீழ்வேன் என்ற நினைப்பவர்களுக்கு ஒரு பாடம். 2வது தவளை விடாமுயற்சி கொண்டது. இந்த தவளை என்ன செய்தது? மகரிஷி அவர்கள் சொல்வது போல மன உறுதியுடன் இருந்து முடிவு எதுவாக இருந்தால் என்ன, என்னால் முடியும் என எண்ணி இடைவிடாமல் கை கால்களை உதைத்து கொண்டே இருந்தது. அங்கு என்ன நடந்தது? அதிசயம் பாருங்கள். அந்த தவளை பாலை கடைந்து கொண்டே இருந்ததால் பாலில் இருந்து வெண்ணெய் திரண்டு மேலே வந்தது. அந்த வெண்ணெய் கட்டியின் மீது ஏறி நின்று பாத்திரத்திற்கு வெளியே அந்த தவளை குதித்து தன் உயிரை காப்பாற்றி கொண்டது. அதாவது வெற்றி என்பது ஒரே நேரத்தில் ஒரே நாளில் கிடைப்பது அல்ல. சவால்கள் வரும்போது சோர்ந்து போகாமல் பாலை கடைந்த தவளை போல உழைக்க வேண்டும். முடியாது என்ற தவளை மடிந்தது, முயற்சிப்போம் என்ற தவளை வென்றது. நம் வாழ்க்கை பாத்திரத்தில் பல சோதனைகள் இருக்கலாம், அவற்றை வெல்வதே நம் வெற்றியாகும். இது நிதர்சனமான உண்மை. இப்போ என்என்எம்எஸ் தேர்வு, அதாவது தேசிய திறனாய்வு தேர்வுலாம் நடைபெறுகிறது. பள்ளியில் மாணவர்கள் ஆண்டுதோறும் எழுதி வெற்றி பெறாங்க. கடின உழைப்பு, சரியான முயற்சி செய்து. அது பாருங்க, இப்போ நாளுக்கு நாள் ஆண்டுக்கு ஆண்டு அந்த வெற்றி பெறுவர்களுடைய எண்ணிக்கை கூடிக்கிட்டே போகுது. காரணம் அவங்களுடைய விடாமுயற்சி, வெற்றி பெறணுங்கிற ஒரு இலக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் வெற்றி பெற்று பெரிய அளவில் உயரணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய இளைஞர்கள் நல்ல கடினமாக உழைத்து எங்கெங்கெல்லாம் கேதர் பண்ண முடியுமோ பரீட்சையில் பாஸ் ஆகிறதுக்கு இந்த குரூப் 1 தேர்வு எழுதி எத்தனை மாணவர்கள், எத்தனை இளைஞர்கள் இன்று சிறு வயதிலேயே பெரும் பதவி வகிக்கிறார்கள். ஜட்ஜாவே ஆயிடுறாங்க, நேரடியாக பெரிய போஸ்டில் இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா அவங்களுடைய கடினமான உழைப்பு, நிதானமான முயற்சி. அதாவது எது நடக்குமோ நடக்காதுல்ல, கண்டிப்பாக நம்ம முயற்சி செய்தால் வெற்றி பெறுவோங்கிற ஒரு எண்ணம். அடுத்ததாக அமெரிக்க ஜனாதிபதி ஒபாமா அவர்கள் பதவியேற்ற பொழுது அவர் சொன்ன முதல் வார்த்தை, எஸ் ஐ கேன், ஐ எம் த பெஸ்ட், யூ ஆர் ஆல்சோ பெஸ்ட். எவ்வளோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி பார்த்தீங்களா? அவ்வளோ பெரிய பதவிக்கு வரும்போது முடியும் என்ற ஒரு எண்ணம் தான் அவர்கிட்ட இருந்தது. அடுத்ததாக இந்தியாவின் மெட்ரோ மனிதர் என்று அழைக்கப்படும் ஸ்ரீதரன் கொங்கன் ரயில்வே மற்றும் டெல்லி மெட்ரோ திட்டங்களை நிர்ணயித்த நேரத்திற்குள் ஐயா அவர்கள் அந்த வேலையை முடித்து காட்டியுள்ளார். ஞாலம் கருதினும் கைகூடும், காலம் கருதி இடத்தார் செய்யும். நேரத்தின் மதிப்பை உணர்ந்ததால் தான் அவரால் இமாலய சாதனையை செய்து முடிக்க முடிந்தது. அடுத்ததாக இந்த கடின உழைப்பால் வெற்றி பெற்ற சாதனையாளர்களை பார்ப்போம். ஈரோட்டில் பிறந்து வறுமையிலும் கணிதத்தின் மீது கொண்ட அதீத ஆர்வத்தால் எந்த முறையான உயர்கல்வியும் இன்றி உலகில் மிக சிறந்த கவிதை மேதையாக
கணித மேதையாக அங்கீகரிக்கப்பட்டவர்தான் நமது ஸ்ரீ ராமானுஜம் ஐயா அவர்கள். அடுத்ததாக இந்தியாவின் பசுமை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்படும் எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்களின் கடின உழைப்பால் இந்தியா உணவு உற்பத்தியில் தன்னிறைவு பெற்றுள்ளது. இது நம் நாட்டிற்கு கிடைத்த மிக பெரும் வெற்றி அல்லவா? அடுத்ததாக பாருங்க, தமிழ்நாட்டில் மதுரையில் சாதாரண நடுத்தர குடும்பத்தில் பிறந்தவர்தான் சுந்தர் பிச்சை அவர்கள். அவரது கடின உழைப்பு, தொடர் முயற்சி, விடாமுயற்சினால் அவர் என்ன ஆனாரு? உலகின் மிகப்பெரிய நிறுவனமான கூகுளின் தலைமை நிர்வாகியாக உயர்ந்துள்ளார். இது அவர் வாழ்வில் அவருக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாக கருதுகிறார். அடுத்ததாக திருப்பாய் அம்பானி அவர்கள் பெட்ரோல் பங்கில் சாதாரண ஊழியராக தான் பதவியில் இருந்திருக்கிறார். தன் வாழ்க்கையை தொடங்கிய நாளிலிருந்து இந்த மேலே உயர வேண்டும், அதற்கு என்ன வழி என்று சிந்தித்து உழைத்த காரணத்தினால் இன்று ரிலையன்ஸ் மற்றும் அதனுடன் பல குழுமத்தை உருவாக்கி இந்தியாவின் மிகப்பெரிய தொழில் அதிபரானார். இதற்கு அவரின் வெற்றி இலக்குத்தான் காரணம். அடுத்ததாக இம்போசிஸ் நாராயணமூர்த்தி தனது நிறுவனத்தை தொடங்கிய ஆரம்ப காலகட்டத்தில் அவருக்கு ஒரு சிறிய அரசாங்க அனுமதி கிடைக்க வேண்டியிருந்திருக்கு. ஆனால் அரசாங்கத்தை என்ன கேட்டிருக்காங்க? லஞ்சம் கேட்டிருக்காங்க. ஆனால் ஐயா அவர்கள் அந்த லஞ்சத்தை கொடுக்கவும் மறுத்துட்டாரு. அந்த கேட்ட விஷயத்தையும் மறந்துட்டாரு. எப்படி நம்மளால வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கையோடு ஐயா காத்துட்டு இருக்கிறாங்க. அப்படி அவர்கள் உறுதியாக இருந்தார். நேர்மையான வழியில் தொடர்ந்து முயற்சி செய்து வெற்றியும் பெற்றார். அறவழியில் ஈட்டிய வெற்றிதான் இன்று அவரை பல்லாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு அளிக்கும் அளவிற்கு வைத்திருக்கிறது. இம்போசிஸ் கம்பெனியோட தலைவர். அடுத்ததாக கலாம் ஐயா அவர்கள் கனவு காண்பதை பற்றி பேசிய போது இதனுடன் அப்படியே பொருந்தும் இந்த கருத்து. ராமேஸ்வரத்தில் ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவர் ஐயா. செய்தித்தாள் விற்று தனது படிப்பை தொடர்ந்தார். கலாம் ஐயா அவர்கள் ஒரு முறை விமானி ஆக வேண்டும் என்று ஆசைப்பட்டார். ஆனால் அந்த வாய்ப்பு அவருக்கு நழுவி விட்டது. ஆனால் அவர் மனம் தளரவில்லை. மகரிஷி சொல்வது போல தனது எண்ணத்தை மாற்றிக்கொள்ளவில்லை. விடாமுயற்சி செய்தால் அவர் ஏவுகணை நாயகனாகவும் இந்தியாவின் ஜனாதிபதியாகவும் இன்று உயர்ந்து இருக்கிறார் என்றால் அவர் எண்ணத்தை மாற்றாமல் இருந்ததுதான் காரணம். அடுத்ததாக நம்ம ஏஆர் ரகுமான் ஐயா பற்றி பார்ப்போம். ஏஆர் ரகுமான் ஐயா ஆரம்பத்தில் வறுமையான குடும்பத்தில் பிறந்திருக்கிறார். வறுமையில் வாடியே இருக்கார். அவரின் தொடர் முயற்சியும் அறிவு சார்ந்த வார்த்தை நுணுக்கங்களினால் இசையமைப்பாளராக உயர்ந்து 2 ஆஸ்கார் விருதுகள் மற்றும் கிராமிய விருதுகளை பெற்று இசை புயல் என உலகளவில் வெற்றி வாகை சூடியுள்ளார். இதற்கெல்லாம் விடாமுயற்சி தான் வெற்றியின் ரகசியம் இருக்கு. அடுத்ததாக நம்ம மகரிஷியை சொல்லாமல் இருக்க முடியுமா? நம்ம மகரிஷி அவர்கள் 1958 தான் பிறந்த கூடுவாஞ்சேரி மண்ணில் ஓலை குடிசை முன்புதான் உலக சமுதாய சேவா சங்கம் என போர்டு வைத்தார். அதனால் அவருக்கு பல தடைகள், பல இன்னல்கள், பல எதிர்ப்புகள் ஏற்பட்டு கொண்டேதான் இருந்தது. இது நாம் அனைவருக்குமே மனவளக்கலை அன்பர்களுக்கு தெரிந்தது. ஆனால் சுவாமிஜி அவர்கள் மனம் தளரவே இல்லை. தொடர்ந்து விடாமுயற்சி செய்து பலனாக இன்று உலகம் முழுவதும் உலக சமுதாய சேவா சங்கம் உலக அளவில் விருட்சமாக பறந்து விரிந்து நின்று உலக மக்கள் அனைவருக்கும் மனவளக்கலை பயிற்சி கிடைக்க வாய்ப்பை ஏற்படுத்தியது என்றால் மிகையாகாது. இது மகரிஷி அவர்களுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி அல்லவா? அடுத்ததாக நான் இளைஞனாக இருந்தபோது 10 காரியங்கள் செய்தால் அதில் 9 தோல்வி அடைவதை பார்த்தேன். எனக்கு தோல்வி அடைய பிடிக்கவில்லை. 9 முறை வெற்றியடைய என்ன செய்ய வேண்டும் என யோசித்த போது எனக்கு ஒரு உண்மை பளிச்சென விளங்கியது. 90 முறை முயன்றால் அதில் 9 முறை வெற்றி கிடைக்கும் என்பதுதான் உண்மை என கூறியவர் யார்னா அறிஞர் பெர்னார்ட் ஷா. அடுத்ததாக அமெரிக்காவில் பிறந்த ஏழை விவசாயி குடும்பத்தில் பிறந்தவர் தான் ஹென்றி ஃபோர்டு. அவர் ஒரு நிறுவனத்தில் சாதாரண பணியாளராக சேர்ந்திருக்கிறார். அங்கே சேரும் பொழுதே அவருக்கு அந்த கார் மேலே ரொம்ப விருப்பமாகவே இருந்திருக்கார். எப்படியாவது அந்த காரை நாமளே கண்டுபிடிச்சா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி செஞ்சு அவரே காரை கண்டுபிடிக்கவும் ஆரம்பிச்சிட்டார்.
அதன் பின் என்ன பண்ணாரு, அந்த காரை கண்டுபிடித்தன் பயனாக அந்த கார் கம்பெனியவே தொடங்கி ஒரு பெரிய அளவுல வெற்றி பெற்றார். யாரு? ஹென்றி ஃபோர்ட். ஒரு சாதாரண தொழிலாளி காரை கண்டுபிடித்து கார் கம்பெனி தொடங்குற அளவுக்கு வெற்றி அடைந்திருக்கிறார். அதாவது இதுவரை நாம் கண்ட வெற்றியின் ரகசியங்கள் அனைத்தும் ஒற்றையே பறைசாற்றுகின்றன. வெற்றி என்பது ஏதோ ஒரு மாய மந்திரம் அல்ல. அது எண்ணம், உழைப்பு மற்றும் ஒழுக்கத்தின் கூட்டே. அருட்தந்தை அழகாக சொல்றாங்க, உன்னை நீ அறிந்தால் உலகை நீ வெல்லலாம். பாரதியார் காட்டிய துணிவும் விவேகானந்தர் காட்டிய விவேகமும் கொண்ட நேர்கொண்ட பார்வையும் நம் முன்னோர்கள் காட்டிய அறநெறியும் நம்மிடம் இருந்தால் சிகரங்கள் எப்போதுமே நமக்கு எட்டா கனி அல்ல என்பதுதான் உண்மை. வெற்றி என்பது மற்றவர்களை விட நாம் உயர்ந்து நிற்பது அல்ல. நேற்று நாம் இருந்த இடத்தை விட இன்று ஒரு படி முன்னேறி நிற்பதே உண்மையான வெற்றி. தோல்வியை கண்டு அஞ்சாமல் ஒவ்வொரு பின்னடைவும் ஒரு புதிய பாய்ச்சலுக்கான முன்னேற்பாடு என்பதை நாம் உணர வேண்டும். வெற்றி என்பது மகுடம் சூட்டிக்கொள்வது மட்டுமல்ல, விழுந்த போதெல்லாம் மீண்டும் எழுதுவதுதான் வெற்றி. பாரதியார் சொல்கிறார், உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் மனம் கலங்காதே. கலங்காத மன உறுதி கொண்டால் வெற்றி பெற முடியும் என்று இந்த கவியில் அழகா வெளியிட்டாங்க. அதாவது மனம் கலங்காத எவரோ அவரால் மட்டுமே உண்மையான வெற்றியை காண முடியும் என்கிறார். அதாவது அறிவின் விழிப்புணர்ச்சியும் அன்பின் மலர்ச்சியும் ஒரு மனிதரிடம் இருந்தால் வெற்றி என்பது அவரை தேடி வரும் என்பதே மகரிஷி அவர்களின் ஆழமான கருத்து. ஒரு சிறு கவிதை வரிகளோடு இச்சிந்தனை நிறைவு செய்தால் சிறப்பாக இருக்கும். உழைப்பே உந்தன் ஆயுதம் என்றால் வெற்றி உந்தன் நிழலாகும். தன்னம்பிக்கை உந்தன் தேர் என்றால் உந்தன் எல்லையாகும். வானம் உந்தன் எல்லையாகும். தோல்வி கண்டு துவளாதே, அது உன்னை பட்டை தீட்டும் கல். வெற்றி உன்னை தேடி வரும், நீ வேகத்தோடு முன்னே செல். நம்ம எப்பொழுதுமே வேகத்தோடு இருக்கணுங்கிறாங்க. வெற்றி என்பது நம் உடல் உழைப்பில் மட்டும் இல்லை, நம் மனதின் அமைதியிலும் இருக்கிறது. நம் எண்ணங்கள் உயரட்டும், நம் உழைப்பு சிறக்கட்டும், நம் வாழ்வு மலரட்டும், அனைவர் வாழ்விலும் வெற்றி நிகழட்டும். நாம் அனைவரும் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் வெற்றியால் நிறையட்டும் என வாழ்த்தி இச்சிந்தனையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். வாய்ப்பு